ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், யூடியூப் சமையல் தமிழ் சேனலுக்கு உங்கள் எல்லாத்தையும் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம ரொம்ப ருசியான மாங்காய் சாம்பார் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் இன்றைக்கி ஒரு அரை கப் துவரம்பருப்பு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். இப்போ அதை ஆட் பண்ணிடலாம் குக்கரில். ஒரு 4 பல் பூண்டு, கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிடலாம். இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிடலாம். இப்போ கொஞ்சமாக கல்லுப்பு ஆட் பண்ணுறேன். இப்போ நமக்கு ஒரு 3 விசில் வரட்டும். நான் இன்றைக்கி ஒரு அரை மாங்காய் எடுத்திருக்கேன். 2 காஞ்ச மிளகா, ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, 2 சின்ன வெங்காயம், தேவையான அளவு உப்பு, 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் சாம்பார் தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் எடுத்திருக்கேன், ஒரு இனுக்கு கருவேப்பிலை. இப்போ மாங்காய் சாம்பார் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் சூடானது. 1 டேபிள் ஸ்பூன் கடுகு, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், 1 இனு கருவேப்பிலை, 2 காஞ்ச மிளகாய், இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. லைட்டாக உப்பு சேர்த்திக்கலாம். அப்போ வெங்காயம் நல்லா சீக்கிரமாக வணங்கும். வெங்காயம் நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இதில் தக்காளி ஆட் பண்ணிடலாம். வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வணங்கட்டும். இப்போ 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், 1 டேபிள் ஸ்பூன் சாம்பார் தூள், தேவையான அளவு உப்பு, இதெல்லாமே சேர்த்து நல்லா பரட்டி விடுங்க. எப்போவுமே சாம்பாருக்கு மல்லித்தூள் மிளகாய் தூள் சேம் குவான்டிட்டியில் ஆட் பண்ணாதீங்க. இப்போ 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் எடுத்திங்கன்னா 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் எடுத்துக்கோங்க. ரெண்டுமே ஈக்குவலாக போட்டால் நல்லா இருக்காது. இப்போ இதில் நான் 2 கத்திரிக்காய் ஆட் பண்ணுறேன். நம்ம சாம்பாருக்கு மாங்காய் சாம்பாருக்கு மாங்காய் மட்டும் போடணும்னு இல்லை, கூட எந்த காய் வேணாலும் போட்டுக்கலாம். கத்திரிக்காய் போட்டால் ரொம்ப டேஸ்ட்டு தூக்கி கொடுக்கும். இப்போ நம்ம வேக வச்ச பருப்பை ஆட் பண்ணிடலாம். இப்போ இதில் நான் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணுறேன். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மாங்காயை சேர்த்திடலாம். இப்போ ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் இது நல்லா வேகட்டும். இப்போ நமக்கு ஒரு 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். காயெல்லாம் நல்லா வெந்திருக்கு பாருங்கள். இப்போ ஃபைனலாக ஒரு அரை எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி ஊற வச்சு புளி கரைச்சி எடுத்திருக்கேன். இப்போ புளி தண்ணி ஆட் பண்ணிடலாம். நம்ம ஃபஸ்ட்டே புளி தண்ணி ஆட் பண்ணால் காய் வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ சாம்பார் செய்கிறப்ப லாஸ்ட்டாக புளி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்கிட்டோம். இப்போ நம்ம இதில் மல்லித்தலையை தூவி விட்டுறலாம். நம்மளோட சூடான சுவையான மாங்காய் சாம்பார் ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் இது செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் யூடியூப் சமையல் தமிழ் சேனலை லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அனைவருக்கும் நன்றி.